இன்று நமக்கு அநீதி இழைக்கப்பட்ட அநீதியை கேட்பதற்காக வேண்டி நாம் போராடக்கூடிய போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் எப்படி மாறிவிட்டது என்று தெரியுமா? எழுதாத பேனாவில் எழுதுவதை போன்றுதான் 1000 நபர்கள் எழுதினாலும் சரி, 1000 முறை எழுதினாலும் சரி, அந்த பேனா எழுதாது. அதே போன்றுதான் எவ்வளவு நபர்கள் போராடினாலும் சரி, எத்தனை நபர்கள் போராடினாலும் சரி, அது பலன் தராததாக மாறிவிட்டன. இப்பொழுது அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எழுதும் பேனாவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். நமக்காக வேண்டி, நமக்கு ஆதரவாக, நம்முடைய நியாயத்தை தெரிவிப்பதற்காக வேண்டி வாதாடுவதற்கு நம்மில் லாயர்களை உருவாக்க வேண்டும், வக்கீல்களை உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை படிக்க வையுங்கள். நமக்காக வேண்டி வாதாடுவதற்கு அந்த ஒருவர் பேசினாலும் சரி, அந்த ஒரே பேனா எழுதினாலும் சரி, அந்த பேனா பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதை போன்று நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும்.